செத்து போனா கூட செலவாகுமேன்னு தான் சாவாம இருக்கேன்னு ஒரு பையன் என்கிட்ட சொல்லி அழுகுறான். நான் அவன்கிட்ட சொன்னேன், ஏன்பா காட்டி கொடுக்குறவனும் கெடுதல் பண்றவனும் ஒழுக்கம் கெட்டவனும் துரோகம் பண்றவன்லாம் எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம வாழும்போது நீ ஏன்பா சாகணும்? ஒரு புலி புத்தர் சிலை மேல படுத்திருந்தாலும் அதோட கவனம் இறைவன் மேல இருக்காதுப்பா, அதோட இறை மேலதான் இருக்கும். அந்த மாதிரிதான் மனுஷங்களும். அவங்க என்னதான் ஒட்டி உறவாடினாலும் தன்னோட காரியத்துல தான் கண்ணா இருப்பாங்க. உனக்கு ஏன் வாழ பிடிக்கல சொல்லு? பணம் இல்லாதனாலயா? இல்ல உறவுகள் சரியா அமையாதனாலயா? இல்ல நீ தொடர எல்லா விஷயமும் தோத்து போறதுனாலயா? இல்ல மத்தவங்கள போல வாழ முடியலன்றதுனாலயா? இங்க தன்னை போல வாழ நினைச்சா நம்ம கிட்ட இருக்கிற பணம் போதும்பா. அடுத்தவனை பார்த்து வாழ வேணும்னு ஆசைப்பட்டாதான் எல்லாமே பத்தாம போகுது. இருக்கிறது போதும்னு நினைக்கிறவங்க இங்க 100ல 2 பேர் தான்ப்பா. உண்மையில அதுதான் நம்ம நிம்மதிக்கான ஒரே வழியும் கூட. நிமிர்ந்து நிக்கிறது தான் பழம் நம்பி வளைஞ்சு கொடுக்கறதெல்லாம் பலவீனன்னு முடிவு செஞ்சிடாதப்பா. நிமிர்ந்து நிற்கும் வேலை விட வளைஞ்சு கொடுக்குற வில்லு தான் அதிக தூரம் பாயும். சொத்து இருக்குன்னு சொல்றதுக்கும் சொந்த உழைப்பு இருக்குன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.